தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் வீட்டில் சம்மனை ஒட்ட வந்த 3 போலீசார் அத்துமீறி நடந்து கொண்டதாக வீட்டு பாதுகாவலர்கள் அமல்ராஜ் மற்றும் சுபாகர் ஆகியோர் தேசிய மனித ஆணையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நடிகை அளித்த புகார்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் கடந்த 27/2 அன்று சம்மன் விட்டு சென்றிருந்த போது சம்மனை கிழித்ததாக நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ், அங்கிருந்த பாதுகாவலர் அமுல்ராஜ் மற்றும் அங்கிருந்த ஊழியர் சுகாதார ஆகிய இருவரையும் காவல் நிலையத்தில் அழைத்து சென்று சித்திரவதை செய்ததாகவும் தங்கள் மீது அத்துமீறி மனித உரிமை மீறல் நடைபெற்றிருப்பதாகவும் கூறி தேசிய மனித உரிமை ஆணையத்தில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த முன்னாள் ராணுவ வீரர் அமுல்ராஜ் என்பவர் புகார் அளித்திருக்கிறார். மனித உரிமை மீறல், வாழ்க்கை உரிமை மீறல், உடல் ரீதியான மற்றும் மிருகத்தனமான தாக்குதல் தங்கள் மீது நடத்தப்பட்டதாகவும் சட்ட உதவி மறுக்கப்பட்டதாகவும் வற்புறுத்தல் மற்றும் வாழ்க்கை கண்ணியம் மறுக்கப்பட்டதாகவும் கூறி இந்த புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் உள்ளிட்ட காவலர்கள் 3 காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறி அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். மனிதாபிமானமற்ற முறையை நடத்தி மன ரீதியான காயங்கள் மற்றும் உடல் ரீதியான காயங்கள் ஏற்பட்டதாகவும் காவல் ஆய்வாளர் மற்றும் அவர் குழுவினால் செய்யப்பட்ட உடல்நீதியான தாக்குதலில் இருந்ததை பாதுகாக்க தவறிய உதவி காவல் ஆணையர் மரத்தையும் தண்டிக்க வேண்டும் என்றும் அந்த புகாரில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மனித உரிமைகள் மீறல் அங்கு நடைபெற்றதாகவும் அதிகாரத்தையும் பதவியும் துஷ்பிரயோகம் செய்து பலத்தை பயன்படுத்தியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட மனித உரிமைகளை மீறியுள்ளதாகவும் கூறி அந்த புகாரை குறிப்பிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த முன்னாள் ராணுவ வீரரான அமுல்ராஜ் என்பவர் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளித்திருக்கிறார். தங்கள் மீது பொய்யான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தங்களை தாக்கியதாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மீதான விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.